மன்னுயிர்காலிங்கே மணவாளமாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச்சிறத்தாலே தீண்டில் அமாவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கரன். சனாதனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில் வேத வாக்கியம் தான் பிரமாணம். வேதம்ங்கிறது நேரடியாக ஆகாசத்திலிருந்து தோன்றினது. ஆகாசத்துக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி சப்தத்துக்கும் ஆதாரம் ஆகாசம்தான். ஆகாசத்துக்கு அழிவில்லாத மாதிரி இந்த வேதத்துக்கும் மறைவு உள்ள வழிய அழிவு கிடையாது. மறைஞ்சாலும் சிருஷ்டி காலத்தில் மறுபடியும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா மூலம் அந்த வேதம் வெளி வந்துடும். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஒரு வச்சனம் சொல்றது உண்டு, பல்லும் இந்தியா சொல்லும் இந்தியான்னு. பிரம்மா பல்ஸ்தானம் தான். வேதம் சொல்லு, ஏற்கனவே சொல்லு இருக்கு, அதை உச்சாரணம் பண்ண முடியாதனால மறைஞ்சு கொடுத்து. பிரம்மா மறுபடியும் சிருஷ்டி காலத்தில் வந்த உடனே அந்த சொல்லும் பிரம்மா மூலம் நமக்கு வராது. இன்னும் ஒரு சித்தாந்தம். அந்த வேதப்படிக்கு நம்ம சனாதன தர்மப்படிக்கு எந்த சன்னியாசி வந்தாலும் பூர்ண மரியாதை கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. அதுக்கு வேத வாக்கியம் வேத விற்பனர்கள் இந்த கும்பத்தை கையில் வச்சுடுவாக்கில் நகர்மண பிரஜையாதன சொல்லி ஒரு பஞ்சாதி சொல்லுவது வழக்கம். இந்த ஸ்ருதியினுடைய சாயை நோத்தனமோங்கிற பதிகத்தில் அடங்கியிருக்கு. நகர்மணா நோத்தனோன் பீல பிரஜையா நுண்ணறிவிலேன் தியாகையினேக்கே அமிர்தத்துவம் ஆனசு ஆயிரம் இணை ஒன்று ஒட்டனும் ஆத்த இருக்கின்றன. இப்படி பார்த்தோம்னா இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம்னா தக்ஷரம் விபாத்மம் பரவேய சபூரம் எப்புண்டரீகம் புறம தேசகஸ்தம்னு வர்றது. தகரம்னா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். உள்ள இருந்த வந்தாய். இன்னும் ஆழ்வாருடைய அனுபடிக்கு வராகரும் ஏனமாக இளங்கள்னு நப்பனா இளங்க சத்தவம்மான ஆழ்வார் அவருடைய தசாவதார அவதார அனுபவத்தையும் சேர்த்து இந்த ஸ்ருதியினுடைய சாயையும் சேர்த்து நோத்தனமும் பதிகம் அருளை செய்திருக்கிறார். இந்த பதிகத்தில் இந்த நகரமடான பிரச்சேதனைய வேதத்தினுடைய சாயை இதில் அமைஞ்சிருக்கு. எதுக்கு விண்ணப்பிச்சேன்னா, இதுவும் ஒரு ஸ்ருதி தான்ங்கிறதுக்கு நிரூபணம். இது வெறும் செய்யுள்ள எத்தனையோ பிரபந்தம் இருக்கு. கம்பராமாயணம் இருக்கு, அஷ்டப்பிரபந்தம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் செய்யுள்ள வசந்ததாக இருக்கலாம். அந்த வேத வாக்கியத்தினுடைய சாரபூதமான விஷயம்
திவ்ய பிரபந்தத்தில் அடங்கியிருக்கு. அதனால அதுக்கு திவ்ய பிரபந்தம்னு வேறு, வெறும் பிரபந்தம் இல்லை. இந்த அதுலேயும் இந்த திருவாய்மொழியில் நூத்தனம் பதிகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷம். சாதன சதுர்த்தயம், அப்புறம் ஸ்திதி பஞ்சகம், அர்த்த பஞ்சகம், அதற்கு வந்து நூத்தனம் 30 பேருடைய பார்த்தா இப்போ சற்று முன் உள்ள விஷயம் நகர்மனான பிரஜான அந்த ஸ்ருதியுடைய சாயை எல்லாம் அந்த பதிகத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இது ஏன் இப்படி அமைஞ்சதுன்னா, வேத வாக்கியம் பிராமணர்கள் தான் சொல்லலாம், ஸ்திரீகள் கூட யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாது. இந்த திவ்ய பிரபந்தத்தை பெண் பேதை எல்லோரும் சொல்லலாம். ஏன்னா பெருமாள் எல்லோரும் உஜ்ஜீவிக்கணுங்கிறது கருணா கடாட்சத்தினால ஆழ்வாருங்கிற மகான் மூலம் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். ஆக இந்த நூத்தனம் 10 பாட்டை சொன்னாலே போதும், நமக்கு அர்த்த பஞ்ச ஞானமும் வளரும், ஸ்துதி பஞ்ச ஞானமும் வளரும். கண்டிப்பாக மோட்சம் சித்தி உண்டுங்கிறது நிச்சயம். சுபம்.